இச்சபோட் சினிமாலைக்கு இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி அவர் கண்ணெல்லாம் கலங்கி படுத்துட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. எதுக்காக அப்படின்னா வந்து எல்லாருமே தர்ஷிகா விஷயத்தை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தர்ஷிகாக்கிட்டேயும் ஒரே மாதிரி அன்சிதாக்கிட்டேயும் ஒரே மாதிரி இருந்தீங்களே, ஏன் அவங்க 2 பேரோட கேமை கெடுத்து அவங்கள அமுச்சிட்டு நீங்கள் மட்டும் உள்ளே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி காலையிலேருந்து சுனிதா கேட்டாங்க, ரியா கேட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஒரு விஷயத்தை ஹைலைட்டடாக வந்து கேட்குறனால அவர் வந்து சென்ஸ் பண்ணிட்டாரு, இது சம்திங் வெளியே ராங்காக போயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போது வந்து அவர் கடைசியாக வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இன்டென்ஷனாக பண்ணலை, பட் நான் பண்ணது தப்பு தான் போல் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா தர்ஷிகா கிட்டே நான் அந்த விஷயத்த நான் ரொம்ப அவங்க கிளியர் நோ சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஹோப் நான் வேணும்னே கொடுக்கல, பட் அது அப்படி கன்வே ஆகிருக்கு அப்படிங்கிறனால நான் கண்டிப்பாக வந்து நான் ஒத்துக்கிறேன். நான் ஆனால் அன்ஷிதா கிட்டே வந்து நான் அந்த மாதிரி இல்லவே இல்லை, நான் வந்து நார்மலாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி டர்ட்டியாக ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு வந்து நான் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன இப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இவங்க 2 பேரோட நேம் வந்து வெளியே கெட்டுருமோ அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி, நம்மனால இவங்க 2 பேரோட கேம் வந்து கெட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் சீட் பண்ணியெல்லாம் தர்ஷிகாவை நான் சீட் பண்ணியெல்லாம் வந்து ஒரு கேம் விளையாடல. நான் தெளிவாக தான் 2 பேருக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவலாக ஒரு விஷயம் இருந்தது. ஸோ நான் வந்து கேட்டேன், நான் எனக்கு லவ் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதை அவங்க அக்செப்ட்டும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அதை தாண்டி தான் நாங்கள் வந்து ப்ளே பண்ணோம், கேம் விளாண்டோம். மற்றபடி நாங்கள் வந்து வேணும்ன்ட்டே வந்து கேர் பண்ணுற அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்காகவோ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி இது வெளியே இப்படி போயிருக்கு அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அருண்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து அருண் வந்து விடு, இப்போ நடந்துருச்சு, இதுக்கு மேலே என்ன நடக்கணும் பாரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்ணிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு தர்ஷிகா வந்து உள்ளே அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவலாக இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.